ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சிந்தனை செய்யல என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்த பிறந்து 1 வருடத்துக்குள்ளே ஏன் மொட்டை அடிக்கணும்னு சொல்கிறாங்க. அது அறிவியல் ரீதியாக அதில் என்ன விஷயம் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் அதை ஏன் தெய்வ குத்தம் ஆகிடும் அந்த மாதிரிலாம் சொல்லி இதை நம்ம பழக்கத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ குழந்த பிறந்து அந்த 1 வயசுக்குள்ளே நம்ம மொட்டை அடிக்கணும் அப்படின்னு குலதெய்வ கோயிலில் வச்சு மொட்டை அடிக்கணும், இல்லைனா குலதெய்வ குத்தம் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எல்லாருக்குமே தெய்வத்து மேலே ஒரு பக்தி உண்டு, பயமும் உண்டு. ஸோ அப்படி நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்குள்ளே அந்த மாதிரி தெய்வத்தை கொண்டு வர்றது மூலமாக நம்ம கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவோம், அதுலேருந்து நம்ம விலக மாட்டோம் அப்படின்றதுனால தான் கடவுள் மூலமாக இந்த விஷயத்தை நம்ம முன்னோர்கள் நம்மக்கிட்ட திணிச்சிருக்காங்க. அதில் இருக்கிற சயின்டிஃபிக் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ குழந்தை அந்த 9-10 மாதம் நம்ம தாய் வயிற்றில் இருக்கும்போது பனிக்குடத்தில் தான் அது மறந்துட்டு இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய நம்ம பனிக்குட நீரில் தான். ஸோ அந்த நீரில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, மலம், ஜலம், அப்புறம் அந்த பேபி வெளியேற்றுற அந்த மலம், அந்த மாதிரியான இதெல்லாம் அந்த தண்ணியில் சேர்ந்துருக்கும். பேபி சுவாசிக்கும் போதும் அது அந்த தண்ணியை இது பண்ணி தான் சுவாசிக்கும். அந்த தண்ணிக்குள்ளேயே ஃபுல்லாக பேபி ஊறி இருக்கும். ஸோ அப்போ பேபி வெளியில் வந்த உடனே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, பேபி ஃபுல்லாக நல்லா தொடச்சி ட்ரை பண்ணிடும். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த சமயத்துக்கு பேபி நம்ம க்ளீன் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். ஆனால் தலையில் இருக்கக்கூடிய அந்த கசடுகள் எல்லாமே அப்படி இருக்கும். அதில் கிருமிகள், பூஞ்சைகள், நோய் தொற்று ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ நம்ம இப்போ 1 வருஷத்துக்குள்ளே மொட்டை அடிக்கும்போது அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள், பூஞ்சைகள் இதெல்லாத்தையுமே நம்ம முடியோடு சேர்த்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ரிமூவ் பண்ணும்போது அந்த வேர்க்கால்கள் வழியாக அந்த தலையில் கோர்த்து இருக்கக்கூடிய அந்த கெட்ட நீர்களும் வெளியேறிடும். இதனால் குழந்தைக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னா, குழந்தை எந்த ஒரு நோய் தொற்றுக்கும் பாதிக்கப்படாது. ஒற்றை தலைவலி, இந்த தலைவலி சம்மந்தமான பிரச்சனை, வேறு எந்த ஒரு பிரச்சனையும் குழந்தைக்கு ஈஸியாக அண்டாது. அதாவது கிருமி தொற்றுலேருந்து குழந்தை தப்பிச்சிடும். அதுக்காக தான் நம் முன்னோர்கள் தெய்வத்தின் மூலமாக இதை நம்மக்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. அது ஏன் 1 வருஷம் பிறந்த உடனே அடிக்காமல் 1 வருஷம் அடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ குழந்தை பிறந்திருக்கும் போது நம்ம மண்டையில் இந்த உச்சிக்குழின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே மெச்சூர்ட் ஆகிருக்காது. ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இது 1.5 மாதத்துலேயும், முன்னாடி இருக்கிறது 1.5 வயசுலேயும் தான் அது நமக்கு ஃபுல்லாக மூடும். ஸோ அப்போ இருக்கக்கூடிய ஹேர் ரொம்ப தின்னாகவும் இருக்கும். ஸோ முன்னாடியே நம்ம மொட்டை போடுறோம் 2 to 3 இதில் போடுறோம் அப்படின்னா, அந்த ஸ்கேல்ப், அந்த பிளேடு இதெல்லாம் மண்டையில் பட்டு அதனால குழந்தைக்கு எதுனா இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதனால தான் நியர்லி அந்த 1 இயர் பக்கத்தில் நம்ம மொட்டை போடுறோம். ஸோ அப்போ பேபியும் சேஃபாக இருக்கும், பேபிக்கு எந்த ஒரு நோய் தொற்றும் இல்லாமல் பேபியையும் நம்ம காப்பாற்றலாம். ஸோ இப்படி மொட்டை போடுறது மூலமாக குழந்தையோட முடி வளர்ச்சி சீராக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு குழந்தை பிறந்து மொட்டை போடாமல் இருக்கும்போதில் அதோட முடி ரொம்ப தள்ளி தள்ளி கலக்க, அது ஒரு தின் ஹேராக இருக்கும், பேல் கலர். ஸோ ஆனால் நம்ம மொட்டை போட்டதுக்கப்புறம் முளைக்கக்கூடிய ஹேர் அதோட திக்னஸ் நல்லாயிருக்கும், நல்ல நெருக்கமாக முளைச்சிருக்கும், சீராக இருக்கும். ஸோ பேபி இன்ஃபெக்ஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகத்தான் நம் முன்னோர்கள் இந்த சடங்கை காலங்காலமாக தொன்று தொட்டு செஞ்சுட்டு வராங்க. நம்மளும் இப்போ அதுபடியே தான் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வர்றோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச ரீசன். உங்களுக்கு எங்கள் பாட்டி எனக்கு இப்படி தான் சொன்னாங்க. உங்களுக்கு இதுக்கு வேறு எதுனா ரீசன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தெய்வத்தை சொல்லலை அப்படின்னா நம்ம அதை ஃபாலோ பண்ண மாட்டோம் தானே. ஸோ அதனால தான் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நம் முன்னோர்கள் எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் அதில் கண்டிப்பாக ஒரு அர்த்தம் சயின்டிஃபிக்காக இருக்கத்தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யுது. நம்மளோட அன்றாட வாழ்வியலில் அதை நம்ம உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். முன்னோர்களை மதிப்போம், முதியவர்களை பாதுகாப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு வேறு எதுனா ரீசன் தெரிஞ்சிருந்தானாலும் என்னோட கமெண்ட்டில் ப்ரெசன்ட் பண்ணுங்கள். நானும் உங்கள் மூலமாக அதை தெரிஞ்சுக்கிடுதேன். மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி வேறொரு டாப்பிக்கில் சிந்தனை செய்யல உங்களை நான் சந்திக்கிறேன். சிந்தனை செய் நம் முன்னோர்களின் வழிமுறைகளில் உள்ள அறிவியல் நுட்பங்களை அறிந்து கொள்ள சிந்தனை செய். Thank you friends.